வணக்கம். நமது நண்பர் அருண் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு பிறவி நிலையிலும் ஏன் கர்மா கர்மா என்ற நிலைப்பாடு அந்த அழுக்கு மூட்டையை தீர்க்க முடியல, மறுபடி பிறவி நிலையே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பிறவியில், இப்போ போன பிறவியில் செய்த கர்மாக்களை இந்த பிறவியில் கழிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டார். அது கொஞ்சம் பெரிய விஷயந்தான், அது கேள்வி இல்லை, அதை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம சரியான முறையில் போகாத காரணத்தினால தான் மறுபடியும் நம்ம பிறவி நிலையை அடைஞ்சிக்கிட்டே வர்றோம். இதில் என்னென்னா, நம்ம கர்ம நிலை அப்படிங்கிறது என்னங்கிறத புரியணும். நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, முற்பிறவியில் நாம் சுமந்து வந்த கர்மாக்கள். இந்த கர்மாக்களை எப்படி விளக்கிறது அப்படின்னா, முற்பிறவியில் நமக்கு ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள் இப்பிறவியில் நமக்கு உணர்த்தப்படும். அது எப்படி அப்படின்னா, ஒரு நண்பர் என்னிடத்துல தனி இதில் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசினார். அதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னார். அதாவது சிறு வயது முதலே எனக்கு உதவும் மனப்பாங்கு இருக்குது. நிறைய பேருக்கு நான் உதவி இருக்கிறேன், பணத்தின் மூலியமாகவும் உதவி இருக்கிறேன், ஆலோசனைகள் மூலயமாவும் உதவி இருக்கிறேன், உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு என்னுடைய உழைப்பை கொடுத்துருக்குறேன். நான் யாருக்கு உழைப்புங்கிற நிலையிலும் ஆலோசனையின் நிலையிலையும் உதவிங்கிற நிலையிலையும் கொடுத்துருக்குறேனோ அத்தனை பேருமே நல்ல நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நானாக சாதாரணமாக தான் இருக்கிறேன். இது ஏன் சார் அப்படின்றத சாராம்சத்தை வச்சு என்கிட்ட பேசினார். அவருக்கு நான் சொன்ன ஒரு சிறு கருத்து தான் என்ன அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, நம் பல பிறவிகளில் நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ அவர் ஆலோசனை மூலமாகவும், பண உதவி மூலமாகவும், உடல் உழைப்பு மூலமாகவும், உதவி நேரடியாக சேர்ந்து ரிஸ்க் எடுத்து ஒரு சில வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குறதோ, ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா. இது எல்லாம் பல 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 பிறவிகளில் இவர் செய்யாமல் விட்டு வந்த காரியத்தின் செயல். இதுதான் இந்த மாதிரி இது எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு உண்மை நிலை. இதை பல பிறவிகளில் இவர்கிட்ட உதவி கேட்கும்போது உதவியும் செய்யாமல் இருந்திருக்கிறார், இருந்தும் இல்லை அப்படின்னு வருது. அதே நேரத்தில் ஆலோசனை கேட்கும்போதும் இவருக்கு சொல்ல தெரியும், ஆனாலும் சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. அதனால உடல் உழைப்பு நிறைய தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வாழும்போதும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், நம்மளும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு நிலைப்பாடு தான் பாவம்ங்கிற நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போகும். பாவம்னாக்க கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது, வேற விஷயங்கள்லாம் செய்யறதுன்னு இல்லை, நிறைய விஷயங்கள். அதான் சொல் செயல் சிம்மனைன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ இருந்தும் இல்லாமைங்கிற ஒரு நிலைப்பாடை கொடுத்ததுனால அங்கே ஜட்ஜ்மெண்ட்டில் தெரியுது. அவன் கேட்குறான், உன்னால் ஈஸியாக அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலை வாங்கி தர முடியும். அவன் கேட்குறான், ஈஸியாக அவனுக்கு அந்த மூட்டையை தூக்கி தோளில் வச்சு உதவி செஞ்சுருக்க முடியும். அவன் கேட்குறான், ஈஸியாக அந்த பண உதவி உன்னால் செஞ்சுருக்க முடியும், உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நீ கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் இருந்ததனால் நீ பாவம் அப்படின்னு. அப்போ அவருக்கு பிறவி நிலைங்கிற ஒரு நிலைப்பாடை கொடுக்கும்போது என்ன ஆகுது, இவர் எல்லாமே செய்கிறாரு. அப்போ அந்த ஆன்ம உலகத்தில் அவருங்க உணர்ந்து, நான் தப்பு செஞ்சிட்டேன் தன்னிலை உணர்தல். அதுதான் உணரும்போது அவருக்கு பிறவி நிலை கொடுக்கும்போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. அந்த மாதிரியான நண்பர்கள் வட்டங்கள் அமையும் போது இவர் தன்னுடைய உழைப்பையும் உதவியையும் ஆலோசனையும் எல்லாமே செய்கிறார். ஆனால் மனித வாழ்க்கை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஏன், நான் எல்லாம் செய்கிறேனே நான் ஏன் அப்படின்றாரு. இந்த ஒரு ஆன்சரை தான் இதில் தூக்கி நான் வைக்கிறேன். புனிதம் என்ற நிலைப்பாட்டுக்குள் நம்மளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறார் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாதவர்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுது. எது பணம் மட்டும் இல்லை, ஆலோசனையில் இருந்த அறிவை முதற்கொண்டு, உன் உடல் உழைப்பு முதற்கொண்டு முடியாதவர்களுக்கு நீ கொடு, தெரியாதவர்களுக்கு செய், சொல் அப்படின்றது. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுத்த கட்டளைன்னு நினைக்கிறேன் இது. அதை செய்யறது அதே மாதிரி பல குறைவிகளில் நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் என்ன கூட அடிக்கடி சொன்னோன்னே, அது சென்னையில் நடக்கிறது. அதனால தான் அது எனக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருக்கும். சின்ன ஒரு ஆக்சிடென்ட், இல்லைன்னா பைக்கில் போயிட்டு இருக்கோம், தட்டி கீழே விழுந்துட்டு பைக் மேலே விழுந்துடும், எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ 1-2 பேர் தான் போய் டக்குன்னு தூக்கிட்டு அவனை உட்கார வச்சுன்னு ஒன்றும் இல்லை சார் இருப்பான். மற்றவங்களாம் அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். திரும்பி அது என்னவா அது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நிலைப்பக்குவத்தெல்லாம்
உணரும்போது தான் வந்து உதவிங்க நம்ம ஓடணும். அவன் ஏஞ்சி போயிட்டா கூட பரவாயில்ல. என்னப்பா ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை சார். போயிட்டே இரு. அந்த பக்குவம், அந்த மனசு, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு வரணும். அதைத்தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட்டில் காட்டுறாங்க. அப்படின்னு இல்லம்போது ஒரு இடத்துல உள்ள அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி கவுந்து உழுந்து அடி கிடக்கும். ஒரு பையனும் பக்கத்தில் தூக்க முடியாது. தூக்குறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. நீயே எழுந்துச்சு, நீயே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீயே வரணும். இந்த நிலைப்பாடு, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைப்போம். ஓ, இதெல்லாம் இருக்கான்னு நினைப்போம். அதுக்குத்தான் சொல்றது நம்முடைய புராணங்களை படிக்க வேண்டும் என்பது, நம்முடைய இதிகாசங்களை படிக்க வேண்டும் என்பது, எல்லா மார்க்கத்திலும் உள்ள தத்துவார்த்த கொள்கையில மன்னிக்கணும், தத்துவார்த்த கொள்கையில நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு மத சார்ந்த விஷயத்துக்குள்ள உள்ள போய் மதங்களை உள்ள அந்த மதத்தை மார்க்கத்தை தழுவுறதுக்கான நிலைப்பாட்டுக்குள்ள போக வேண்டாம். என்ன சொல்லி இருக்குது குரான்ல, என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல, என்ன சொல்லியிருக்குது கீதையில, என்ன சொல்லியிருக்குது புத்திஸ்ட்ல, என்ன சொல்லிருக்கிறாங்க, வேற வேற மார்க்கங்கள் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் என்னென்ன சொல்லியிருக்கிறது, நம்மளுடைய புராணங்கள்னு சொல்லக்கூடிய வேதங்கள்னு சொல்றாங்கல்ல, ருக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வனை தேடி கண்டுபிடிங்க. அதிலெல்லாம் பாருங்க என்னென்ன மாதிரியான தத்துவங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த செஞ்சினா இந்த தண்டனை, இதை செஞ்சினா இந்த பிறவி நிலை. இதுதான் புனிதம் என்ற நிலையில பற்றற்ற நிலை யாருக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு தான் சார் கிடைக்காது மறுபிறப்புன்றது. அதுதான் துறவு நிலைன்றது. நீ தேடிக்கிட்டு சாமியார் குளம் போட்டுக்கிட்டு அலைஞ்சாலும் ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட சாமியாரெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு பேசிட்டோம். ஆன்ம உலகத்தில் எப்படியெல்லாம் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார், இறந்தாரு, அவருக்கு ஒரு சமாதி வச்சுருக்காங்க, இல்லை செலை வச்சுருக்குறாங்கன்ட்டு. ஐயாவை கூப்பிட்டாக்க அவர் எங்கே இருக்கிறாரு, 10 ஆன்ம உலகத்தில் சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. சொன்னால் உங்களுக்கு புரியாது. தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்ம உலகம்ன்றது வந்து கடல். நம்ம கடற்கரையில் நின்றுட்டு கடலை பார்த்துட்டு அதோ தெரியுதே இல்லை, அதுதான் கடல், அதுக்கு அந்த பக்கம் நிலம் இருக்குன்னு நினைக்காதீங்க. பயணப்பட்டால் தான் தெரியும், அனுபவம் தான் பேசும். அங்கே தான் சொல்ல வர்றேன். யாராச்சும் ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாந்துடுறாதீங்க. இல்லை இதுக்கப்புறம் என்னமோ இருக்குது அப்படின்றது. அதனால் நண்பர் கேட்ட கேள்வி, அருண் கேட்ட கேள்விக்கு என்னன்னா ஏன்னா அது நிறைய காரணம் இருக்குது. இந்த பிறவியில் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த வயசு, இந்த அனுபவத்துலேயே வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க, உங்களுடைய கற்பனைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னாக்கா எதுன்னு. ஏன்னா இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிறவியில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அடுத்த பிறவி கடைசியில் நீங்கள் ஒரு பிறவி நிலையை அடைஞ்சிட்டு பற்றற்ற வாழ்க்கையாக வாழுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, அப்படியே சன்னியாசி மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த நிலைக்குள்ளே நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ தான் வந்து அதையும் முடிச்சுட்டு அந்த சன்னியாசம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட உட்கார இடம் இல்லையே, ஒரு மரம் கூட கிடைக்கலையே, 4 பேர் நம்மளை மதிக்கலையே, 4 பேர் நம்மள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலையேன்னு ஏக்கம் வச்சாலும் அங்கே அடுத்த பிறவி வந்துடும். இதுதான் ரொம்ப கஷ்டம் அந்த பிறவி நிலை. பெரியவங்கள்லாம் பேசும்போது ஏண்டா பிறந்தோம், ஏண்டா இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு கூட நல்லா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுருக்குறேன். ஏன்னா பல ரகசியங்கள் தெரிய வரும்போது மன உளைச்சல் கொடுக்கும். ஆனால் எனக்கு இப்போ கிடையாது மன உளைச்சல், தொடக்கத்தில் சொல்ல வர்றேன். அப்போ எனக்கு ஏற்படுறதுங்கிறோட மக்களுக்கு இது மாதிரி இருக்குதுங்கும்போது தான் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணும்போது தான் உங்கள்கிட்டலாம் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்துருக்குறாங்க. இது உண்மை. இதை உணர்ந்தவர்கள் உணர முடியும், உணராதவர்கள் உணராமலேயே இருப்பார்கள். நன்றி.